இப்போ ஃபர்ஸ்ட் இந்த டேஸ்டியான பாயாசம் ரெடி பண்ணுறதுக்கான ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 கப் அளவு ஜவ்வரிசி உள்ள சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு ஜவ்வரிசின்னு சொல்லுவேன் இல்லைங்களா, அந்த ஜவ்வரிசின்னு எடுக்கலைங்க. இன்னொரு ஜவ்வரிசி இருக்கு இல்லைங்களா, அதை விட குட்டி குட்டியாக அந்த ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். அது 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுறலாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. பாதாம், முந்திரி, பிஸ்தா இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து முந்திரி, திராட்சை 2 மட்டும் சேர்த்துருக்கேன். இது லைட்டாக பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் இது அப்படியே சின்னதாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அதே பேன்லேயே நெய் எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. ஆல்ரெடி நெய் இருக்கு இல்லைங்களா, அதே நெய்லேயே ஒரு பெரிய சைஸ் கேரட்டை துருவி உள்ளே சேர்த்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 செகண்ட் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 1 கப் அளவு ஜவ்வரிசி எடுக்கிறோம் அப்படின்னா அது பெரிய சைஸ் கேரட் ஒரு கேரட் கரெக்டாக இருக்குங்க. இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஜவ்வரிசி வந்து ரொம்ப நேரமெல்லாம் ஊற வைக்க தேவையில்லைங்க. இந்த கேரட் நல்லா வறுத்தெடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் ஆல்ரெடி ஊற வச்சிருக்கு இல்லைங்களா, தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு அந்த ஜவ்வரிசி ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 1 கப் அளவு ஜவ்வரிசிக்கு வந்து 4 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படுங்க. நம்ம இப்போ 3 கப் அளவுக்கு மட்டும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்து அதுக்கப்புறம் 1 கப் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா இந்த மாதிரி வெந்து வந்துருச்சு இல்லைங்களா. இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கேரட் எடுத்து வச்சிருக்கு இல்லைங்களா, அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்து ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் 3 கப் அளவுக்கு மட்டும்தான் தண்ணி சேர்த்துருந்தேன் இல்லைங்களா, இப்போ மீதி இருக்கிற 1 கப் அளவு தண்ணியும் உள்ளே சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 செகண்ட் அப்படியே விட்டுறலாங்க. அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா அடிப்பிடிச்ச மாதிரி ஆயிருங்க. ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயும் ஒரு 2-3 செகண்ட் விட்டுட்டு ஓப்பன் பண்ணி ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு 1 கப் அளவு ஜவ்வரிசி எடுக்கிறோம் அப்படின்னா அதுலேயே 1.5 கப் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துருக்கேங்க. இது நல்லா இனிப்பாக இருந்துச்சு. உங்களுக்கு வந்து இனிப்பு சுவை கொஞ்சம் குறைவாக வேணும் அப்படிங்கிறவங்க 1 கப்புக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போ வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டு நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஏலக்காய் போட்டு சேர்த்துட்டு லைட்டாக மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நல்லா கலந்து விட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே எடுத்து வச்சிடலாங்க. ரொம்ப கெட்டி ஆயிடுச்சு அப்படின்னா ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே கெட்டியான மாதிரி ஆயிருங்க. ஸோ இதுதான் கரெக்டான பதம். கீழே எடுத்து வச்சு ஆல்ரெடி நெய்யில் வறுத்து எடுத்துருக்கு இல்லைங்களா, அந்த நட்ஸ் ஃபுல்லாக உள்ளே சேர்த்துட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு நான் உள்ளே சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசிக்கு வந்து 1/4 லிட்டர் அளவுக்கு பால் கரெக்டாக இருக்குங்க. ஜவ்வரிசி கொஞ்சம் அதிகமாக எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பால் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. இது பார்த்துட்டிங்க அப்படின்னா காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நான் உள்ளே சேர்த்துருக்கேன். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான நம்ம பாயசம் ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா. ஒரு 1/4 மணி நேரம் கூட இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான பொருட்களை வச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள்.